டாக்டர் டூம் செஞ்ச இந்த பயங்கரமான சம்பவத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் கிட்டுக்கிட்டு ஆடும். ஒரு முறை டாக்டர் டூம் பியாண்டரோட பவரை எடுத்துக்கிட்டு தனக்கான ஒரு யூனிவர்ஸ், ஒரு பேட்டில் வேர்ல்டை உருவாக்கி மல்டிவர்சல் லெவல் காட் டூமா மாறி இருப்பாரு. தன்னுடைய கட்டுப்பாட்டில் கிட்டத்தட்ட தோரால உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆர்மியே வச்சிருப்பான்னு யோசிச்சு பாருங்க. பட் அதுவும் என் கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும்னு சொல்லி இந்த பக்கம் டேனோஸ் அவருக்கு கீழே அனைலஸ் ஹோர்ட் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு மிகப்பெரிய ஆர்மியை தட்டிக்கிட்டு நம்ம காட் டூம் கிட்டே சண்டைக்கு வந்துருப்பாரு. வந்தவர் வாயை மூடிட்டு சும்மா இல்லாமல் உன்னையே எல்லாருமே கடவுள்னு சொல்லிட்டு இருக்காங்க, சின்ன பொடியா கடவுள்னு சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருக்கியா, என் கையில் மட்டும் இன்ஃபினிட்டி கான்லெட் இருந்தது, தக்கலை உன்னை போட்டு பொழது கட்டியிருப்பேன் அப்படின்னு சொல்ல காட் டூம் இன்ஃபினிட்டி கான்லெட் உங்ககிட்ட இப்போ இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இல்லை, பட் உன்னை அடிக்க இன்ஃபினிட்டி கான்லெட் தான் தேவையில்லைன்னு சொல்லி வாயை மூடலை. டேனோஸ் அதே இடத்துல இறந்து கீழே விழுவார். இதை பார்த்தா அவருக்கு கீழே வந்த ஆர்மி சொல்லுங்க பாஸ் நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் டூம் கிட்ட சரணடைஞ்சிருவாங்க. இப்போ ஆடிச்சே வர டாக்டர் டூம் ரிட்டர்ன் ஆகியிருக்க இந்த சமயத்தில் இன்ஃபினிட்டி வாரில் வாங்கினதை திரும்ப கொடுத்துருவாரோ